ரஃபேல் போர் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டதன் எதிரொலியாக பிரான்சில் செயல்பட்டு வந்த அனில் அம்பானியின் தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு 1124 கோடி ரூபாய் வரி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் லீ மாண்டே நாளேடு செய்தி வெளியிட்டிருக்கிறது. பிரான்சில் தொழிலதிபர் அனில் அம்பானி நடத்தி வரும் ரிலையன்ஸ் அட்லாண்டில் பிளாக் தொலைத்தொடர்பு நிறுவனம் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை 1182 கோடி வரி செலுத்தாமல் நிலுவையில் வைத்திருந்ததை அந்நாட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடி அங்குள்ள டசால்ட் நிறுவனத்திடமிருந்து 36 ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் மேற்கொண்டார். இதையடுத்து டசால்ட் நிறுவனம் ரஃபேல் போர் விமான உதிரி பாகங்கள் தயாரிப்பை இந்தியாவில் உள்ள அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் கூட்டு ஒப்பந்தம் மேற்கொண்டது. இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தன. இதைத் தொடர்ந்து 6 மாதங்களுக்கு பிறகு பிரான்சில் உள்ள அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு 1124 கோடி ரூபாய் வரியை தள்ளுபடி செய்து மீதமுள்ள 57 கோடி ரூபாய் வரி நிலுவைத் தொகையை மட்டும் செலுத்த சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் லீ மாண்டே நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் இந்த செய்திக்கு ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தங்களது நிறுவனம் வரி தள்ளுபடி பெற்றதாக வெளியான செய்திகள் சட்டவிரோதம் என்றும் பிரான்ஸ் நாட்டின் வரி செலுத்தும் சட்டத்தின்படி நடைபெற்ற சுமூக பேச்சுவார்த்தையின்படி 56 கோடி ரூபாய் செலுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திப் பிரிவு நியூஸ் 7 தமிழ்.